ஸ்போர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா காவிரி விவகாரம். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய மிக மிக ஒரு முக்கியமான ஒரு உயர்நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த காவிரி விவகாரம். இந்த காவிரியை பொறுத்தவரையில் ஏதோ அது ஒரு டெல்டா மாவட்டத்துக்கான பிரச்சனை என்று நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது. ஏதோ விவசாயிகள் பிரச்சனை, அவர்கள் போராடி கொள்ளட்டும் என்று நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள் தொகையில் சுமார் 5 கோடி பேர் காவிரி நீரை பயன்படுத்தக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காவிரி நீரை நம்பித்தான் இருக்கின்றன. எனவே காவிரியிலிருந்து நமக்கு நீர் வரவில்லை என்றால் தமிழ்நாடு, குறிப்பாக பல மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும். விவசாயம் செய்ய முடியாது, குடி தண்ணீர் இருக்காது. மீண்டும் விவசாயிகள் ஒரு மோசமான சூழலை நோக்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அனைத்திற்கும் ஆதாரம் அடிப்படை நீர்தான் என்ற அடிப்படையில் அந்த நீரை பெறுவதற்கு தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? இதற்கு முன்பு இருந்த திமுக, அதிமுக போன்ற அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்களில் அது வெற்றியை கொடுத்திருக்கிறது, சில நேரங்களில் அது சறுக்கலை கொடுத்திருக்கின்றது. ஆனால் நாங்கள் அனைத்தையும் மாற்றி காட்டுகிறோம் என்ற முழக்கத்துடன் வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இதில் என்ன செய்ய போகிறார்கள்? தமிழ்நாட்டிற்கான இந்த காவிரி நதிநீர் உரிமையை எப்படி மீட்டுக் கொடுக்க போகிறார்கள்? சட்ட ரீதியாக செய்ய போகிறார்களா அல்லது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப் போகிறார்களா என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. சட்ட ரீதியாக ஏற்கனவே பல ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக அல்லது அதற்கு முன்பும் கூட நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அவ்வப்போது குறைந்த அளவு தண்ணீர் கிடைக்கிறது, ஒரு முழுமையான தீர்வு என்பதே இல்லை. எனவே அமர்ந்து பேசினால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடகாவில் இந்த காவிரி விவகாரம் சம்பந்தமாகவும் மேகதாது அணை சம்பந்தமாகவும் கூட்டங்கள் நடைபெற இருப்பதாகவும் அதில் கலந்து கொள்ள தமிழக முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தகவல் வந்தது. அமைச்சர் கூட சொல்லியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அதில் ஒரு வித்ரா என்பது போல முதலமைச்சர் செல்வது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என்றும் அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் கர்நாடகாவிற்கு செல்வாரா, செல்ல மாட்டாரா? அப்படி சென்றால் அது பலன் கொடுக்குமா அல்லது செல்லாமல் சட்ட போராட்டம் நடத்துவதுதான் சரியாக இருக்குமா என்று நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய அரங்கத்தில் 4 விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று முதலில் அரசியல் விமர்சகர் நம்முடைய ஜெகதீஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார். அவரிடம் கேட்க விருப்பப்படுகிறேன். சார், இப்போ நம்ம முன்னுரையெல்லாம் தெளிவாக எல்லாமே சொல்லியிருக்கிறோம். இப்போ சட்டத்தின்பால் நாம் செல்வது சரியாக இருக்குமா அல்லது அமர்ந்து பேசினால் ஒரு சுமூகமாக பேசி முடிச்சுக்கலாம், எது சரியாக இருக்கும் சார்? அதாவது நீங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடியும் முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். முதலமைச்சர் போக முடியாட்டியும் சில நேரம் பிரதிநிதிகள்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. கடைசியாக செங்கோட்டை அவர் கூட சொன்னார் 2013 OPS கூட CV சங்கம் சட்டத்துறை அமைச்சர் 2 பேர் சொல்லி போனாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க முதல்ல குறிப்பிட்டீங்க, நீங்க போன போது சில நேரங்கள் வெற்றி கிடைத்திருக்கிறது. நீங்க வரலாற்றுல நெடுக பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றிகள் நமக்கு கிடைக்கவே இல்லை. சொல்லப்போனா ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை இதற்காக உண்ணாவிரதம்லாம் இருந்தார். பெரிய அளவுக்கு அது நேஷனல் இஷ்யூ ஆனிச்சு. மத்தியில இருந்து எல்லாம் இறங்கி வந்து உண்ணாவிரத கைவிடலாம் சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகும் நீங்க வந்து இதை தீர்ப்பு உறுதிப்படுத்த பின்னரும் அது வந்து நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு அடையாள உண்ணாவிரதங்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார். அதே மாதிரி திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே தொடர்ச்சியாக 91க்கு முன்னாடி கதை வேற. நீங்க வந்து அப்போ நடுவர் மன்றம் கிடையாது, எதுவுமே கிடையாது. 91க்கு பிறகு நடுவர் மன்றம் VP சிங் தலைமையிலான அவங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நிறைய தீர்ப்புகள், இன்னும் சொல்லப்போனா தொடர்ச்சியாக தமிழகம் காவிரி தீர்ப்புகளால் வஞ்சிக்கப்பட்டதுதான். கடைசியாக இறுதி தீர்ப்புல கூட கிட்டத்தட்ட ஒரு 14.7 TMC தண்ணீரை நம்ம இழந்தோம். ஏன் இழந்தோம்? கர்நாடகா என்ன வார்த்தை முன் வச்சாங்க? பெங்களூர்ல குடி தண்ணீர் தேவை இருக்கிறது, அதற்காக நாங்க வந்து தண்ணீர் நாங்கள் குறைக்க விரும்புகிறோம். அப்பையில இருந்து நீங்க வந்து ஒரு காலத்தில் 400 அப்புறம் 300 குறைச்சு நீங்க 177 வந்து நிற்குது. அதாவது காவிரி நம்ம என்டர் ஆகிற பாயிண்ட்ல வந்து 177 TMC மட்டும் ரிலீஸ் பண்ணா போதும் அப்படிங்கிறது. இது பிரச்சனை எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா, மழை மழை பெஞ்சதுன்னா கர்நாடகா என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு ஒரு வடிகால், நல்லா புரிஞ்சு வடிகாலா பயன்படுத்துவாங்க. எங்களுக்கு வந்து இங்க தண்ணீர் வச்சுட்டா பெங்களூர் மூழ்கிடும், கர்நாடகால பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும், பெரிய வெள்ளம் ஏற்பட்டுரும். அதனால உங்களுக்கு தண்ணீரை திறந்து விட்டுரும். மன ரீதியாக திறந்து விட்டுரும். இல்ல நாங்க சட்டத்தை நாங்க மதிக்கிறோம்னா என்னைக்குமே மதிச்சதே கிடையாது. பாஜக கூட இல்ல அதிமுக எல்லாருமே எப்ப வந்து ரொம்ப புகழ்ச்சியா பேசுவாங்கன்னா, பாருங்க நாங்க பிரச்சனை தீர்த்து வச்சிட்டோம், நாங்க கெசட்ல இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எப்பொழுதெல்லாம் மழை பொய்க்கும் அப்பொழுதெல்லாம் காவிரி பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது இந்த போல ஒரு 4-5 வருஷமாக மழை பெஞ்சது, பெரிய சிக்கல் இல்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் மழை இல்ல, அதனால மறுபடியும் சிக்கல் ஆரம்பித்து விட்டது. நீங்க ஆனா இறுதி தீர்ப்பு சொல்ற மிக முக்கியமான விஷயம், மழை நல்லா பெய்யுற போது எப்படி நீங்க வாட்டர் ஷேர் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க வந்து எப்படி பிரிச்சுக்கணும், எவ்வளவு TMC ஒவ்வொரு மாசம் கொடுக்கணும் கிடையாது. மழை பொய்க்கும் பொழுது நீங்க 60 வருஷத்துக்கு ஆவரேஜ் இதெல்லாம் போட்டுதான் இறுதி தீர்ப்பு வந்திருக்கு.
அப்ப உங்களுக்கு நீங்கள் வந்து மழை வந்து ரொம்ப குறைஞ்சாலும் இத்தனை டிஎம்சி கபினியில கிருஷ்ணசாகர்ல இதெல்லாம் இருக்கின்ற தண்ணீரை நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் சொல்லிய மிக முக்கியமான விஷயம். அதற்குத்தான் அந்த ஆணை அமைக்கப்பட்டது. இந்த ஆணை வந்து மாசம் மாசம் கூடணும், மாசம் மாசம் கூடி தமிழ்நாட்டிற்கு நீங்கள் திறந்து விட வேண்டிய தண்ணீரை திறந்து விட வேண்டியது முக்கியமான விஷயம். ஆனா கடைசியாக ஜூன் மாதமும் சரி ஜூலை மாதமும் சரி கிட்டத்தட்ட இப்ப 40 டிஎம்சி தண்ணீர் நமக்கு திறந்து விடல. குறுவை சாகுபடி ஒரு பக்கம் பண்ணிட்டாங்க, பயிரெல்லாம் கருக ஆரம்பிச்சு பார்த்தோம். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு, தண்ணீர் திறந்து விடல அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. இதுக்கு சட்ட ரீதியாக நம்ம பலமுறை உட்கார்ந்து பார்த்துட்டோம், நியாயம் கிடைக்கல. அப்ப நேரடியா சண்டைக்காரங்கிட்டே போய் பேசிடலாம்ல. கர்நாடகா கொடுக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட எப்ப என்னப்பா பிரச்சனை, உங்க ஊர்ல விவசாயி இருக்கிற மாதிரி எங்க ஊர்லயும் விவசாயிகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு அமர்ந்து பேசும்போது நியாயம் கிடைக்கும்ல நமக்கு. அப்ப முதலமைச்சர் போறது சரிதான் இல்ல எனக்கு என்னன்னா இப்ப முதலமைச்சர் முதல்ல போறாரா இல்லை, இப்ப நம்ம விவாதிக்கிற மாதிரி முதலமைச்சர் டீம்ல விவாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அமைச்சர் வினோத் சொல்லும் பொழுது போறாரு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிளம்புறோங்கிற அளவுக்கு தகவல் சொன்னாரு. அதற்கு ராஜ்மோகன் வந்து எந்த தகவலாக இருந்தாலும் முதலமைச்சர் தான் சொல்லி சொல்லுவார் சொல்றாங்க. பேசிட்டு இருக்க இந்த சமயம் முதலமைச்சர் போவாரா பண்றாரு, செங்கோட்டையன் அவர்கள் வேற ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அவர்களுக்குள்ளே பெரிய விவாதம் எழுந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவிக்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. அப்ப போறது சரியா இருக்குமா தவறா இருக்குமா? ஏன்னா சட்ட போராட்டம் நீங்க ஒரு நல்ல தேதி செப்டம்பர் 2016 5ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த காலத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு டெய்லி 15,000 கியூசெக்ஸ் கடந்த 10 நாளைக்கு தண்ணீர் திறந்து விடுன்னு சொல்லி சொன்னாங்க. காவேரி கர்நாடகா அதை கூட மதிக்கணும். உச்சநீதிமன்றம் சொன்னா சொல்லிட்டு போகுது, ஒரு நாள் திறந்து விட்டாங்க, பெரிய போராட்டம் எல்லாம் வெடிச்சது. அடுத்த நாள் முடியாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல மறுபடியும் போய் மனு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் இல்ல நீங்க மதிச்சுதான் ஆகணும், செப்டம்பர் 5ஆம் தேதி ஆர்டர் நீங்க மதிச்சுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் இறங்கி வந்தாங்க, என்ன 15,000 கியூசெக்ஸ் சொன்னா 10,000 கியூசெக்ஸ் திறந்து விடு, அதையும் பண்ண முடியாது. மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு காலத்துல 11 டிஎம்சி திறந்து சொன்னார், 9,000 கியூசெக்ஸ் திறந்து விடுவோம். எந்த காலத்திலும் அது வந்து பிரைம் மினிஸ்டர் பிரதமர் சொன்னாலும் சரி, உச்சநீதிமன்றம் சொன்னாலும் சரி, யார் சொன்னியுமே கேட்க மாட்டாங்க அவங்க. இன்னைக்கு நீங்க டி.கே. சிவகுமார் அவர்கள் முதல்வர் ஆயிட்டார். எந்த டி.கே. சிவகுமார்? நான் வந்து முதல்வராக இருந்து போகும் பொழுது டி.கே. சிவகுமார் சாதித்தது என்னன்னு ஒரு கேள்வி எழுப்பினா, டி.கே. சிவகுமார் தான் மேகதாது அணை கட்டினார்னு பாட புத்தகத்துல பதிய வைக்கணும்னு நினைக்கிற டி.கே. சிவகுமார் போய் நீங்க என்ன பேச போறீங்க? இன்னும் சொல்ல போனா இந்த 2 மாசமா நமக்கு திறந்து விட வேண்டிய தண்ணி 40 டிஎம்சி ஏன் திறந்து விடல? இந்த நேரத்துல நம்ம சட்ட போராட்டம் பண்ணிருக்கணும். நீங்க ஆணையம் என்ன பண்றாங்க, ஆணையம் அவங்களோட வேலை திறந்து விடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீ மறுபடியும் உச்சநீதிமன்றம் தட்டி ஆகணும். உச்சநீதிமன்றம் நமக்கு சொல்லிட்டாங்க, நீங்க ஆணையத்துல போய் முறையிடும் சொல்லிட்டாங்க. ஆணையம் ஜல்சக்தி துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையை செய்ய மாட்டார்கள் என்றால் ஏற்கனவே நம்ம உச்சநீதிமன்றத்தை அணுகிருக்கணும். நீங்க இப்ப போய் என்ன பேச போறீங்க எனக்கு புரியல. நீங்க வந்து 40 டிஎம்சி விஜய் அவர்கள் போன உடனே சார் விஜய் அவரே வந்துட்டார் சார் 40 டிஎம்சி திறந்து விடுங்க சார், உடனே திறந்து விட்டுருவாங்களா? எதற்காக போகின்றார்? நீங்க சட்ட போராட்டம் செய்ய தவறிட்டோம், நம்ம ஜூன் 12ஆம் தேதி திறந்து விட முடியல, தண்ணீர் இல்ல, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க இந்த நேரத்துக்கு எல்லாம் சட்ட போராட்டம் செய்யாம நீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டாங்க, விஜய் அவர்கள் சொன்னா கேட்டுவாங்களா? இதெல்லாம் சினிமாவா? இது எப்படி நடக்கும் எனக்கு புரியவே இல்லை. போய் விஜய் அவர்கள் சாதிக்க போகிறது முதலில் அவர் சொல்கிறாரா மாட்டாராங்கிறது அவருக்குள்ளே பெரிய குழப்பம் இருக்கின்றது. அவருக்கு அது குறித்தெல்லாம் எந்த அளவுக்கு தெரியுங்கிற கேள்விகள் இருக்கின்றது. இதற்கெல்லாம் தாவேகா தான் பதில் சொல்லுங்க. சரி, புகழேந்தி சார்கிட்ட பேசுவோம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தாவேகாவில இருந்து புகழேந்தி சார் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இப்ப நீங்க ஜெகதீஸ்வரன் சார் சொல்றதான் கேட்டிருப்பீங்க. சட்ட போராட்டம் உச்சநீதிமன்றம் சொல்லியே கேட்காதவர்கள் நீங்க போய் சொன்னா கேட்டுருவாங்களா? அவங்க கிட்ட உங்ககிட்ட என்ன பேச்சுவார்த்தை? ஏன் முதல்ல அப்படி ஒரு பரிசீலனை இருக்கு? விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாருன்னு கேட்கிறாரு. நேர்ல போய் பேசினா இப்படி தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. குட் ஈவினிங் டு நியூஸ் தமிழ் 24/7. அதாவது சமீபத்தில் பெங்களூர் வருவதை முதலமைச்சர் செல்வதை பற்றி ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் கருத்து சொல்லியிருந்தார். அவர்தான் முடிவு செய்வார், முதல்வர் முடிவு செய்து போவதா இல்லையா அவர்தான் சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சென்சேஷனல் இஷ்யூ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆகவே அவர் சொன்னது மிக சரியான ஒன்று. அதை முதல்வர் முடிவு செய்ய வேண்டும், போவதா இல்லையா, சுமூகமாக பேசலாமா வேண்டாமா, இல்லை கோர்ட்டை அணுகலாமா இல்லையா என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னுடைய அனுபவபூர்வமாக சில கருத்துக்களை இங்கே மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் சொன்னது போல நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கர்நாடகா எப்பயுமே அடம் பிடிக்கிறது உண்டு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துடும். பல தடவை முன்னாள் முதல்வர் அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம ஒன்றா சேர்றதில்ல, அவங்க ஒன்றா சேர்றாங்கன்னு. ஒன்றா சேர்ந்து சென்ட்ரலுக்கு போவாங்க, பிரைம் மினிஸ்டர் பார்ப்பாங்க, அங்கே போய் மனு கொடுப்பாங்க, தண்ணீரை விட முடியாதுன்னு போராடுவாங்க. உங்களோட நாலேஜ் கொண்டு வரேன் ஒரே ஒரு இன்சிடென்ட்டு, இதனுடைய அனுபவங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு ஏன் நீங்கள் போய் பேசக்கூடாது, பேசாமலே இருக்கீங்களே, ஏன் நீங்கள் போய் பேசி சுமூகமாக ஒரு தீர்வு காணக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் ராஜேஷ் நெறியாளர் சொன்ன மாதிரி
ஒரு உத்தரவை போடுது, ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துங்கள் போங்கன்னு. அம்மா மதித்து வந்தார்கள். அன்றைய தினம் இருந்த சட்ட அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவராஜ் பாட்டீல், சுரேஷ்குமார், நான் 3 பேர் தான் கர்நாடகா ஏர்போர்ட்டில் அம்மாவை ரிசீவ் பண்ணோம். ரொம்ப பக்கமாகவே லீலா பேலஸில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. உள்ளே வந்து உட்காந்தாங்க. உட்காந்து கூட இருந்தோம். உள்ளே போனாங்க. உள்ளே போன உடனே அந்த சிஎம் மினிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. 2 வார்த்தை தான் கேட்டாங்க. அஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் ஐம் ஹியர், ஆர் யூ ப்ரிப்பேர் டு ரிலீஸ் த வாட்டர் ஆர் நாட், யூ டெல் மீ அப்படின்னாங்க. அவ்வளோதான். தண்ணி திறந்து விட முடியுமா இல்லையா சொல்லுங்கள், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க வந்திருக்கேன். அவங்க இல்லைம்மா தண்ணி வந்து சஃபிஷியன்ட் இல்லை, கொடுக்குற அளவுக்கு இல்லை, அதனால் இப்போ கொடுக்க முடியாது, அப்புறமா மழை பெஞ்ச உடனேனாங்க. ஏன்னா நீங்கள் பேசுறது போதும், கொடுக்க முடியாதுன்ட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் போக சொல்லிச்சு, வந்து கேட்க சொல்லிச்சு, கேட்டேன், நீங்கள் கொடுக்கல நான் பேசிக்கிறேன்ட்டு கீழே வந்து இந்த மைக் கொடுங்கன்னாங்க. அடித்து மோதிட்டு அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த இல்லா பேலஸில் ஒரு மைக்கை கொண்டு வந்து கொடுத்த உடனே அங்கேயே இந்த காவேரிக்கு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன இழப்பு ஏற்பட்டதுன்றதெல்லாம் அவங்க விளக்கி சொல்லி வந்த காட்சிகளை பார்த்தோம். இன்னொரு முறை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட், எனது அரசே போனாலும் பரவாயில்லை, எனது முதலமைச்சர் பதவியே போனாலும் பரவாயில்லை, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு தரமாட்டேன். இதை சொன்னது முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா. ஓஹோ, காவேரி நதிநீர் ஆணையம் போட்டு 205 டிஎம்சி இப்போ கொடுக்கணும்னு வரையறுத்து இவ்வளவும் செஞ்ச பின்னாடி தண்ணியை வச்சு கொடுக்க மாட்டேன், அரசு போனால் பரவாயில்ல, முதலமைச்சர் போனால் பரவாயில்லைங்களான்னு சொல்லிட்டு கண்டெம்ட்டை மூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கு வந்த பின்னால் பரூச்சா அன்றைய தினம் நீதியரசர் டெல்லியில் அமர்ந்திருந்தார். மிக தெளிவாக அவர் சொன்னார். அவர் நீங்கள் வந்து இது மாதிரி கோர்ட்டை அவமதிக்கிறது, நடுவர் மன்றத்தை அவமதிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பொழுது அந்த பேச்சு அடிப்பட்டது. எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, சின்னம் போயிடும், காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் போய்விடும். அந்த அளவிற்கு போன பின்னால் எஸ்.எம். கிருஷ்ணா அன்கண்டிஷனல் அபாலஜிஸ் கேட்டார். ராஜேஷ் ஓபன் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு தப்பாச்சின்னு ஒத்துக்கிட்டு தண்ணீரை திறந்து விட்டாரு. இது ஒரு பக்கம். அந்த வரலாறுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நேரடியாக வந்திருக்கின்றார். ஆனால் இந்த முதலமைச்சர் வர வேண்டும் என்று எங்களது முதலமைச்சர் முடிவெடுப்பார். ஆனால் ஒரு நல்ல அடிப்படையில் சுமூகமாக அது முடியும். ஏன்னா காங்கிரஸ் இணக்கமான ஒரு கவர்மெண்டாக தாவேகா இருக்கிறது. இப்போ ஒரு ஒண்ணு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்க காங்கிரஸ் என்ன பண்ணுது, தண்ணி விடாத. இங்க இருக்க காங்கிரஸ் என்ன பண்ணுது, என்னோட நண்பர் உட்கார்ந்துருக்காரு, தண்ணி விடணும். இங்க இருக்க பிஜேபி என்ன பண்ணுது, தண்ணியை வந்து விடணும். அங்க இருக்க பிஜேபி என்ன பண்ணுது, தண்ணியை விடக்கூடாது. இடதுசாரிகளும் அதே நிலைமைதான். ஆகவே அந்தந்த மாநிலத்திற்காக அந்த உரிமைகளை அவர்கள் கேட்டு போராடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை பொறுத்தவரை அது ஒரு நல்லதொரு முடிவை முதலமைச்சர் எடுப்பார், கவலை வேண்டாம். ஆகவே எந்த பிரச்சனையும் இந்த மாநிலத்திற்கு இல்லாமல் பார்த்துக் கொள்கின்ற ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது. ஓகே சார். இப்போ திமுகவிலிருந்து சைதை சாதிக் அவர்கள் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ என்னென்னா முதலமைச்சர் போனால் தண்ணீர் கிடைக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு இப்படி காவிரியில் ஒரு சிக்கல் இருப்பதற்கு காரணமே திமுக தான். கடந்த காலங்களில் திமுக சரியான வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைக்காத காரணம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து விட்டுருக்குன்னு சொன்னார். அந்த அறிக்கையை பார்த்தீங்களா? உங்களோட விளக்கம் என்ன? இல்லை, லாட்ரி சீட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் விற்கிது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லியிருக்கலாம். காவேரி பிரச்சனை பற்றிலாம் பேசுவதற்கு ஆதவ அர்ஜுனாக்கு அடிப்படை அறிவு கூட இல்லை. ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர், நான் பேசுறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் நீர்வளத்துறையில் வருதா காவேரி பிரச்சனை? பொதுப்பணித்துறையில் வருதா? இதுவரைக்கும் தமிழ்நாடு அமைச்சரவையில் சேர்ந்த நீர்வளத்துறை அமைச்சர் இந்த காவேரி இஷ்யூக்கு எடுத்த முடிவன் அதெல்லாம் அப்புறம் வரும். ஆதவ அர்ஜுன்ட்ட வருவோம். இங்க அண்ணன் புகழேந்தி பேசுற போது சொன்னார், எம்ஜிஆர் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க, நாகரிகம் கருதி அவர் சொல்லி இருக்கணும், சொல்லாம விட்டாரு, கலைஞரும் போயிருக்கிறார். இப்போ ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. இது நவோ இந்த காவேரி பிரச்சனையும் புதுசா தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் முறை கர்நாடகா போற மாதிரி. இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் போகாது. கலைஞர் போயிருக்காரு, எம்ஜிஆர் போயிருக்காரு, ஏன் அம்மையார் ஜெயலலிதா கூட போயிருக்காரு, காமராஜர் போயிருக்காரு, இருக்கலாம், காமராஜரும் போயிருக்கலாம். இத்தனைக்கு அப்ப ஒன்றுபட்ட ஆட்சி தான் இருந்திருக்கும். அப்ப அவர் காமராஜராலேயே சுமூகமாக தீர்க்க முடியாத பிரச்சனை கூட எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளவு பிரச்சனை முதல்ல ஆதவ அர்ஜுனாக்கோ இன்றைய நீர்வளத்துறை அமைச்சருக்கோ காவேரி எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு தெரியுமா? எத்தனை மாவட்டத்துல அது பாயுதுன்னு தெரியுமா? சம்பா சாகுபடிக்கும் குறுவை சாகுபடிக்கும் எவ்வளவு தண்ணி தேவைப்படுதுன்னு தெரியுமா? இந்த காவேரி எத்தனை மாவட்டங்களுக்கு குடிநீராக பயன்படுத்துகிறது அந்த வரலாறு தெரியுமா? இதுவரையில் காவேரி இஷ்யூ ஆரம்பிச்சு அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் எடுத்த முன்னெடுப்பு என்ன? இது வரைக்கும் 3 முறை சிவகுமார் கூட்டம் போட்டார், தண்ணி கொடுக்கவர்.
தண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற கர்நாடகா முதலமைச்சர் இன்னைக்கு அந்த ஸ்டேட்டை அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம், ஓகே, அதுக்கு முன்னாடி கர்நாடக சட்டமன்ற கட்சி தலைவர் கூட்டம், ஒரு தண்ணி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற முதலமைச்சர் சிவகுமார் தமிழ்நாட்டுக்கு கவுண்டர் பண்ணணும்ட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு, சட்டமன்ற கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்டுறாரு, பேசுறார். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கிறார்? இல்ல டெல்லி போயிருக்காரு, பிரதமரை பார்த்து இந்த விஷயத்துல பசுமை தீர்ப்பாயத்துல சட்ட ரீதியா போராட்டம் நடத்துறாங்க. பசுமை தீர்ப்பாயத்தும் காவேரிக்கும் சம்பந்தம் இல்லை சார். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி காவேரி ஆணையம் கூடுதும், அந்த ஆணையம் சம்பந்தமா அந்த ஆணையம் கூடிதான் இப்படி தண்ணியை திறந்து விடுங்கன்னு நான் என்ன கேட்கிறேன். திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் இருந்தது. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். இதே 2021 இருந்து நான் பழசெல்லாம் கல்ல 2021 இருந்து 25 வரைக்கும் ஜூன் மாசம் 12ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேட்டூர் டேமை திறந்து விட்டார். 5 வருஷம் அப்ப தண்ணி இருந்தது, திறந்து விட்டாங்க. எல்லாமே கரெக்டா இருந்தது. தமிழ்நாட்டுடைய அன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தண்ணி இல்லாத போது ஒன்றிய அரசு நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அவர் கர்நாடகிட்ட பேச சொல்லியிருக்கார். ஒன்றிய அரசு நெருக்கடி தர சொல்லியிருக்கிறார். காவிரி ஆணையத்தில் ஒரு கூட்டத்தில் அமைச்சரே கலந்துக்கிட்டார். இன்னைக்கு அதிகாரியும் கலந்துக்கிறாங்களா, அன்னைக்கு அமைச்சரே கலந்துட்டார். நான் கேட்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பை ஆளுகிற தாவேக அரசு, விஜய் அரசு முன்னெடுத்ததா? இது வரைக்கும் முதலமைச்சர் கர்நாடகா போவாரா இல்லையா 4 அமைச்சர் மாறி மாறி பேசுறாங்க. சார் உயிர்நாடி பிரச்சனை சார், 14 மாவட்ட மக்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை. விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் தலைநகர் சென்னை மக்கள் சோற்றில் கை வைக்க முடியும். அந்த உயிர்நாடி பிரச்சனை உன்ன மௌனம் ஏன்? எல்லா விஷயத்திலையும் மௌனமா இருக்கிறீங்க. நீங்க என்ன முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஒன்றிய பிரதமரை பார்க்க போறீங்களா? நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்க போறீங்களா? இல்ல கோர்ட்டுக்கு போக போறீங்களா? இல்ல கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க போறீங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். உங்கள் கீழே இருக்கிற 4 அமைச்சர் அவர்கள் சொல்வதே முரண்பாடா இருக்கிறதே. ஒருவர் போவார் என்றார், ஒருத்தர் முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் என்பார், இன்னும் அதுக்கான டைம் வரல என்றார், ஒருத்தர் கோர்ட்டுக்கு போலாமா யோசிக்கணும் என்றார். இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ஆதவ அர்ஜுனா புதுசாக சேர்த்தவாறு ஈசுறார். இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான். அவருக்கு வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வரலாறு படிக்கணும். முதல் முறை எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார் 77. முதல் முறை தமிழ்நாட்டு கவர்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் பேசுகிற பொழுது அந்த கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ன பேசினார் தெரியுமா? கலைஞர் நெஞ்சுக்கு நிதியில் எழுதியிருக்கிறார். எம்ஜிஆர் சட்டமன்ற குறிப்பிலும் இருக்கிறது. காவேரி விஷயத்தில் கடந்த கால திமுக அரசு, என்னுடைய நண்பர் கலைஞர் அரசு என்ன சட்டெடுப்பு முன்னெடுத்ததோ அதை தான் என்னுடைய அரசு முன்னெடுக்கும். எம்ஜிஆர் சொன்னார். சார் ஆதவர்ஜனா யாரு? இதுக்கு ஏதோ அண்ணா நம்ம இதயத்துல சொன்ன மாதிரி காமராஜர் பேசின பிரச்சனை, அண்ணா தலையிட்டாரு, கலைஞர் தலையிட்டாரு, எம்ஜிஆர் 2 முறை கர்நாடகா போனாரு. அப்ப குண்டூராவ் நினைக்கிறேன் அவர் முதலமைச்சரா இருந்த குண்டராவ் அவரை போய் பார்த்தார். கலைஞர் பாட்டியில பார்த்திருக்கிறார். ஜெயலலிதா போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்றேன், இதே ஜெயலலிதா 93 எம்ஜிஆர் சமாதியில 3 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. விபி சுக்லானி நீர்வளத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டு ஆளுநர் சென்னாரெட்டி 3 நாள் உண்ணாவிரதம் ஜெயலலிதாவை நரசிம்மராவ் சொல்லி வந்து அன்றைய ஒன்றிய அமைச்சர் விபி சுக்லா பார்த்தார். பிரச்சனை தேர்ந்துருச்சா? இது ஒரு காலகாலமான பிரச்சனை. இது வரலாறு 1924 சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது 24. இப்போ இடத்தால ஆயிடுச்சு, ஒரு 110 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வரலாறே தெரியாம தமிழ்நாடு அமைச்சர் ஏன் உளறாங்க? என்ன கேட்கணும்? இப்போ பிரச்சனை அது அரசியல் பண்ண வேண்டிய நேரமா? திமுக அதிமுக தாவேகான் அரசியல் பண்ண வேண்டிய நேரமா? சிவகுமார் அங்க அரசியல் பண்றாரா? அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலையா? என்ன முன்னெடுப்பு எடுக்கலான்னு கேட்கலையா? என்ன பண்ணலாம்? தராதுக்கு வழி சொல்லுங்க. அவர் பண்றாருல, வாங்குறதுக்கான வழியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்திருக்காரா? பேசியிருக்காரா? இது வரைக்கும் எனக்கு ஒரு செய்தி குறிப்பை தாவேக அரசியல் பண்றதா இருந்தா சட்டமன்றத்தில் திமுக கொடுத்த குறிப்பை ஏத்துக்கிட்டு ஏன் தீர்மானத்தையே மாத்துறாங்க? கேட்குறேன். இந்த இஷ்யூ வந்த பிறகு இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு பல் தருது இல்லையா? மேகதாக்கு கட்டுவதற்கு மாநில அரசியல் ஒத்துழைப்பு தேவையில்லைன்ட்டு இந்த செய்தி 10 மணி நேரம் ஆச்சு. ஆளுகிற தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு, விஜய் அரசு எடுத்த எதிர்ப்பு கண்டனம் என்ன? என்ன பண்ணலாம்? ஒன்றிய முதல்ல கர்நாடக அரசு நமக்கு எதிராக இருந்தது. இன்னைக்கு ஒன்றிய அரசும் நமக்கு எதிராக கை விரிக்குது. நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்ன பண்ணணும்? இவருடைய பதில் என்ன? முன்னெடுப்பு என்ன? எதிர்கட்சி அரசியல் பண்ணதாங்க செய்யும். கேள்வி கேட்கும் தான். காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு. இந்த 10 முதல்ல காவேரி தண்ணீர் வரல, அது ஒரு இஷ்யூ. இவரும் போவாரா போமா, இவங்க என்ன பண்றாங்கன்னா டைவர்ட் பண்றாங்க நல்ல விஷயத்தை. காவேரி தண்ணி வரல, தொடர்ந்து 14 மாவட்டங்கள்ல வறட்சி, குறுவை சாகுபடி இல்லை, சம்பாவம் இல்லை. 14 மாவட்டத்தில் வறட்சினா எத்தனை லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள்? அதுக்கான பதில் இல்லை. தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது தொகுப்பு அறிவிங்க அப்படின்னா என்னன்னு வேளாண் துறை அமைச்சருக்கு தெரியாது.
முதல்ல வேளாண் துறை அமைச்சர் எங்க மேட்டூர் எங்க காவிரி நீர் எங்க பாஞ்சு விவசாயம் ஆரம்பிக்குது, பூம்புகார்ல எங்க போய் கலக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பயிரிடுறாங்க, இந்த தண்ணி எதுக்கெல்லாம் பயன்படுது முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். திமுக மேல போகிற சேரவாரி வீசுறது எப்படி தெரியுமா? இன்று வரையில் டெல்லியில எது நடந்தாலும் ஜவஹர்லால் நேரு தான் காரணம்னு மோடி சொல்றாருல்ல, அது ஏத்துக்க முடியுமா? அது குழந்தை தனன் நம்ம கிண்டல் பண்ணலையா? இது கையாளாக தனன்னு சொல்லலையா? அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க வந்துட்டு இது திமுக தான் உச்ச நீதிமன்றம் சரியா வாதம் இல்லையா சார்? என்ன சார் இது வாதாடினவங்களும் யார் தெரியுமா? அந்த வழக்கறிஞர்லாம் யார் தெரியுமா? பெற்று தந்தது யார் தெரியுமா? காவேரி நடுவர்மன்றம் எப்படி வந்தது தெரியுமா? அந்த காவேரி நடுவர்மன்ற இடைக்கால ஆணை என்ன தெரியுமா? அதுக்கு வாஜ்பாய் கிட்ட 10 மணி நேரம் கலைஞர் உட்கார்ந்து பேசி காவேரி கண்காணிப்பு ஆணையை உருவாக்குனது தெரியாதா? இதே அண்ணன் புகழேந்தி கர்நாடகாவில் இருக்கிற பொழுது, அதிமுக இருக்கிற பொழுது கர்நாடகாவில் கலவரம் நடக்கலையா? தமிழர்கள் தாக்கப்படலையா? அன்னைக்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு கட்சியெல்லாம் ஒன்னா அணிதிரலையா? ஆனால் இப்படி எதுவுமே ஆளுகிற விஜய் அரசோ அவர் கீழே பணியாற்ற வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சரோ எந்த முன்னெடுப்பும் ஆட்சியும் எடுக்கவில்லை, அவர் கட்சியும் எடுக்கவில்லை. ஏன்னா எதுவுமே தெரியாது. யார் டிஸ்கஸ் பண்றது, யார் கேட்கறது? எதுக்கு ஐயாக்கன் விவசாயி வீட்டு காவல் வச்சிருக்கீங்க? நீங்க தான் மக்கள் ஆட்சி ஆச்சே, தூய சக்தி ஆச்சே. எதுக்கு தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் 3 நாளா போராட்டம் நடந்துட்டு இருக்கு? எது கைது பண்றீங்க? ஆக இந்த அரசு செய்வதறியாமல் திணறி இருக்கிறது. செய்வதிலே திணறுகிற அரசு இந்த அவங்க கூட்டணி கட்சி முதல்ல எங்களை கூப்பிடுறதை விடுங்க, அவங்களுக்கு முட்டு கொடுக்கிற பொது உடைமை இயக்கங்களையோ திருமாவளவனையோ காங்கிரஸையோ கூப்பிட்டாது இது வரைக்கும் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு கேட்டா பண்ணல. ஆக எதுவுமே பண்ணாமல் அவருடைய கையாளத்தனத்துக்கு திமுக மீது சேரை வீசுவது என்பது கண்டனக்குரியது. காங்கிரஸ் கட்சி சார்பில் இதயதுல்லா சார் வந்திருக்காரு, அவரை வரவேற்று சார் இப்போ 3 பேரும் பேசிய கருத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்க, உங்களுடைய கருத்து என்ன? காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குது? தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது சரியா, இல்லை கோர்ட்லேயே பார்த்துப்போம், சட்ட ரீதியாக பார்த்துப்போம், அது சரியா இருக்குமா? காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் இன்றும் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். பாஜகவை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய எடியூரப்பாவாக இருக்கட்டும், சட்டராக இருக்கட்டும், காங்கிரஸ் தலைவருடைய சிவகுமாராக இருக்கட்டும், அவர்கள் மாநிலத்துக்கு தான் பேசுவாங்க. எடியூரப்பா ஒருபடி மேலே போய் மேக்கத்தாட்டு இடத்துக்கே போய் ஒரு பூஜையும் பண்ணிட்டு வந்தார். இவையெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த பிரச்சனை நீண்ட நெடுங்கால பிரச்சனை தான், நமக்கு தெரியும். இப்போ இந்த அரசு வந்தவனை என்ன செஞ்சிச்சு? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற 10 நாட்களுக்கு பிறகு 15 நாட்களுக்கு பிறகு டெல்லிக்கு போனார், பிரதமரை சந்தித்தார். இந்த மேகதாட்டு பிரச்சனையை எடுத்து சொன்னார். இந்த வருஷம் தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி சொன்னார். என்ன சொன்னார்? வறட்சி, பொதுவாக வறட்சி இருக்கும். திமுக ஆட்சியில் ஒரு 3-4 வருடங்களில் வந்து ஜூன் 12 திறந்தாங்க. காரணம் மழை வந்து நீர் வந்ததுனால அணைக்கட்டு நிரம்பியது. அதிமுக ஆட்சிகளில் 2-3 வருஷங்கள் அப்படி இருந்துச்சு. 16லேருந்து 20 வரையும் ஜூனில் திறக்கல, ஆகஸ்டில் திறந்துருக்காங்க, செப்டம்பரில் திறந்துருக்காங்க. அதனால் மழை பொழிவுக்கும் மனிதர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஆண்டு வரல, அடுத்த 4 வருஷம் வரலாம், அது வேறு விஷயம், நம்ம ஊகத்துக்கு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இந்த மேகதாட்டு பிரச்சனையில் வந்து இவ்வளவு தூரம் அவர்கள் வந்து முயற்சி எடுக்கிறார்கள். இது சட்ட ரீதியாகவும் எதிரானது, நம்முடைய ஒப்பந்தத்துக்கு பிறகும் எதிரானது. அதையும் எடுத்து அவர் விளக்கிட்டார். ஆனால் முந்தைய பிரதமர் மன்மோகன் சிங் இப்படிப்பா ஒரு சூழலில் அங்கே உத்தரவு போட்டு அன்றைக்கி இவ்வளவுக்கும் பாஜக அரசாங்கம் இருந்துச்சு, 11 TMC கொடுங்கன்னு சொல்ல வச்சார். காரணம், அன்றைக்கி மன்மோகன் சிங் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாரு, பிரதமர் மோடி அந்த அழுத்தம் கொடுக்கல. இருந்தாலும் இப்போ இன்றைய முதல்வர் அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்துக்காக வேண்டி தீர்மானம் போட்டார், சட்டசபையில் முதல் தீர்மானம். அதில் ஒரு திருத்தத்தை வந்து திமுக கொண்டு வந்துச்சு. பாமக எதிர்த்தும் கூட ஒரு பெருந்தன்மையாக அதை ஏற்றுக்கொண்டார். அதில் வந்து தவறுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி நமக்கு சொல்லுதேன்று இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் நடந்த விஷயங்கள். இப்போ கடந்த அரசு இருக்கும் பொழுது நடந்த ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்தில், அதை இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெளிவாக சொல்கிறாரு. அன்றைக்கி என்ன நடந்துச்சு? உச்சநீதிமன்றத்தில் இதே மேகதாட்டு பிரச்சனையை பற்றி பேசும்போது இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் தவறாக இருந்தால் அவர் மேலே தான் நம்ம வழக்கு போடணும். அதனால் கடந்த அரசு, எல்லா அரசுகளும் முயற்சி எடுக்குது. யாருமே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இல்லை. எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தான் இருக்குது. அதனால் எந்த விரோதமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதல்வர் விஜய் அவர்கள் போகிறதா இல்லையாங்கிறது அவர் முடிவெடுக்கட்டும்.
அது நம்ம கையில் இல்லை. ஓகே. ஆனால் இதற்கு முந்தைய முதல்வர்கள் போயிருக்காங்கிறத தம்பி சையீத் சாதிக்கிலிருந்து நான் புகழேந்தி வரை சொன்னாங்க. என்ன செஞ்சுருக்காங்க? பெருந்தலைவர் காமராஜர் போனார், நிஜலிங்கப்பா 2 பேரும் பார்த்து பேசும்போது சொன்னார், ஏப்பா நம்ம 2 பேரும் ஜெயிலில் இருந்தோமே, அலிப்பூர் ஜெயிலில் இந்த மாதிரி மக்களுக்காகத்தானே இருந்தோம், ஏன் நீ மக்களுக்கு எதிராக இருக்கீங்க, திறந்து விடுங்கன்னு எல்லாரும் திறந்து விட்டார். எம்ஜிஆர் போனார், நடந்துச்சு. கலைஞர் போனார், பல முறை துரைமுருகன் போயிருக்காரு, யாருமே போகாமல் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு துரைமுருகன் போயிருக்காரு, யாரும் போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் கண்டேன்னு யாரும் சொல்லலை. போனவர்கள் போனார்கள், பேசினார்கள். இப்போ போய் முதல்வர் விஜய் போகிறதாக வச்சுக்குவோம், போய் அவர் பேசுகிறாரு, ஏதாவது ஒரு 5 டிஎம்சி 10 டிஎம்சி கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இவருக்கு ஏன்னா முதல்வர் ஆக இருந்த எம்ஜிஆர் வந்து புதிய ஆள்னு சொன்னோம், அவரை வந்து அரசியல் தெரியாதுன்னு நம்ம சொன்னோம். இன்னும் சொல்லப்போனால் வேறு மாநிலத்திலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் ஆட்சிக்கு வந்தப்போ அவரும் மிகப்பெரிய சிரமத்தில் இருந்தார். அவரும் ஆட்சியில் நம்ம அமைச்சர்கள் யாரை போட்டார்? ஒரு 4-5 பேரை தவிர எல்லாம் புது ஆளுநர் போட்டார். ஆனால் பிறகு அவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அதாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதவரை உயிரோடு இருக்க வரை அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். அவர் மக்களுடைய பல்ஸை பார்த்தார். இந்த முதல்வருக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய ஒன்று, அரிசி விலையை ஏறாமல் பார்த்துக்கிட்டார். அரிசி விலையை வந்து ஏறாமல் பார்த்துக்கனால அவர் தொடர்ந்து இருந்தார். பல்வேறு இதில் தோல்வி அவர் கண்டார். காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி ஏற்பட்டு பாராளுமன்றத்தில் தோத்தாரு, திருப்பி வென்றார். அவரும் போய் பார்த்தாரு. செல்வி ஜெயலலிதாவும் போயிருக்காங்க, அவங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. ஆக காவிரி பிரச்சனையில் இன்னைக்கு ஆணையம் வருவதற்கு 2 பேரும், முதல்வர் கலைஞரும் காரணம், ஜெயலலிதாவும் காரணம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி இடஒதுக்கீட்டில் ஒவ்வொருத்தரும் அதிகமான பர்சன்டேஜை கொடுத்து இன்றைக்கி 69 வரையும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்களோ, அதனால் தமிழ்நாட்டு முதல்வர்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செய்ய போகிறதுனால தப்பு இல்லைங்கிறீங்க. போகிறது தப்பு இல்லை. என்ன நடக்கும்? நாளைக்கு போய் அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு சூழல் வரும்பொழுது நாங்கள் முறையான பேசி பார்த்துட்டோங்கன்னு நீங்கள் மேலே இப்போ இந்த அரசு வந்து சட்ட ரீதியாகவும் போராட்டம் செய்ய போகுது, செஞ்சுக்கிட்டு இருக்கு, செய்யலைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆணையத்துக்கும் போயிருக்கு. ஆணையத்துக்கு போய் இப்போ 29ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு, கூடுதலாக தண்ணீர் கொடுக்கறதுக்கு. இது தொடர்ந்து நடக்குது. ஏற்கனவே 21ஆம் தேதி நடந்துச்சு. அன்னைக்கு 2 பேரும் தான் வருவாங்க. யாரு? கர்நாடகம் வருவாங்க, நம்ம தமிழ்நாடு வருவாங்க. ஒரு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். அப்புறம் அவருக்கு நீங்க நேரம் கொடுங்க, நான் வந்து இப்போ இடையில குறுக்கிட மாட்டேன். அதனால நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதுதான் வந்து எல்லா அரசுகளுக்கும் நடந்தது. இவர் மட்டும் போகாதுன்னு சொல்லி, நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். எம்ஜிஆர் போகும்போது கிடைக்கலையா, காமராஜர் போகும்போது கிடைக்கலையா? அதனால் எல்லா காலங்களும் போனால் சம்டைம் கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். அப்போ நாம் திரும்பவும் எங்கே போகிறோம்? உச்சநீதிமன்றம் போகிறோம். போய் நம்ம இது வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மேலாண்மை வாரியத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அதனால ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சரி, போயிட்டு வர்றது ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சி தான், கூடுதல் முயற்சி. சட்ட போராட்டம் தொடரும். நமக்கு இந்த அளவுக்கு நேர்ல போயிட்டு வரப்ப அது ஒரு கூடுதல் அழுத்தமா இருக்கும். இந்த அளவுக்கு பிரச்சனை கிடைச்சா நல்லது. பிரச்சனை காரணம் என்ன? காங்கிரஸ் ஆட்சியில கபினியோ ஹேரங்கியோ ஹேமாவதியோ கட்டல. இந்த அணைக்கட்டு கட்டுறதுனால இன்னைக்கு பல டிஎம்சி அவங்க தேக்கி வச்சிருக்காங்க. இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் கலைஞர் ஆட்சி காலத்திலும் தான் கட்டப்பட்டது. ஒன்று. 2வது விஷயம், எம்ஜிஆர் அவர்களும் குண்டுராவ் அவர்களும் பேசி 320 டிஎம்சி கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு நாம் அவரை வந்து ஏசி அதை செய்ய விடாமல் பண்ணுறதின் விளைவு இன்னைக்கு நம்ம 177 நிற்கிறோம் டிஎம்சியில். 2. 3வது விஷயம் வந்து அவர் தம்பியை சாதிக்க சொன்னார் ஒரு விஷயத்தை. 1924 உள்ள ஒப்பந்தத்தை 1974 தான் நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம் சொன்னால் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்க முடியும். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் வந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் தான். அதனால் நான் குறை சொல்வதற்காக சொல்ல வரல. அதனால் பல காலங்களில் நம்முடைய அரசுகள் தவறுகள் செய்திருக்கு, வலிமையாக நின்று போராடி இருக்கு. அதனால எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை வந்து ரொம்ப சீனியர் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு தவறான செய்தியை பதிவு செய்கிறார். வந்து கடந்த கால அரசுகள் அதை தவற விட்டன அப்படின்ட்டு. ஹேமாவதி கபினி அணைகள் கட்டுகிற பொழுது அந்த அணை கட்டுவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர் கலைஞர். அன்று இந்தியாவின் ஒன்றிய பிரதமர் தலைமை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இதே மன்னர் மானிய ஒழிப்புக்கும் வங்கிகள் தேசியமயமாக்கப்படுவதற்கும் கலைஞர் அழைத்து பேசுகிற பொழுது இதே வேண்டுகோளை கலைஞர் வைத்த பொழுது, நான் இருக்கிறேன், என் மீது நம்பிக்கை இல்லையா, நான் விட்டு விடுவேனா அப்படின்ட்டு அவர் கொடுத்த உத்தரவாதத்தில் தான் அந்த வழக்கு அன்று வாபஸ் பெறப்பட்டு இந்த வரலாறு உண்மையான இதே தெரியல. ஒன்றும் சொல்ல நிறைய பேர் தொடர்ந்து நம்மை வஞ்சித்தது ஒன்றிய அரசுகள் தான். அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும். ஏன்னா இந்த 2 கட்சி தான் கர்நாடகாவில் தொடர்ந்து ஆண்டுட்டு இருக்கு. காங்கிரஸும் பாஜகவும் கர்நாடகா ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 2 கட்சிகள் தான் டெல்லி ஆண்டு கொண்டிருந்தன. இப்போ ஒன்றும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன்.
விஜய்க்கு வந்த ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பதவியை காங்கிரஸ்க்கு விட்டு கொடுத்தார்கள் பிரவீன் சக்கரவர்த்திக்கு. மாணிக் தாகூர் கூட்டணி முதற்கொண்டு எல்லாம் பேசினார். இந்த மேகதாது அணையில் காவேரி விஷயத்தில் இந்த 10 நாளில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் நிலைப்பாடை, வேண்டுகோளை, தேவையை இந்த 2 பேர் ஒரு நோட்டீஸாவது கொடுத்திருப்பாங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து பேசுறாருல பிரவீன் சக்கரவர்த்தி, என்ன அளந்து விட்டார். இதே மாணிக் தாக்கூர் என்ன பேசினார்? 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே, மக்களவை மாநிலவை 2 பேர் இருக்கிறீங்க உள்ள, இங்க இருந்து போனவங்க தானே. திருச்சி சிவா நோட்டீஸ் கொடுத்திருக்கார், டிஆர் பால் நோட்டீஸ் கொடுத்திருக்கார், ராசா நோட்டீஸ் கொடுத்தார். அவை நடக்கல, அது வேற விஷயம். ஆனா இவங்க பண்ண வேலை என்ன, இவங்களுடைய பங்களிப்பு என்ன? நம்ம பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம். ஜெகதீஷ் சார், நீங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க. இப்ப ஏற்கனவே பேச குறுக்கிட நினைச்சீங்க, சொல்லுங்க. இல்லங்க, அவரு மன்மோகன் சிங் 11 டிஎம்சி திறந்து விட சொன்னார். அதுவே வந்து அது 11 டிஎம்சிக்கு ஆர்டர் போட்டாங்க, அது திறந்து விடப்படல. 9,000 கியூசெக்ஸ் தான் திறந்து விட்டாங்க. அதிலும் கடுமையான போராட்டம் வெடித்தது. அதுவும் சில நாட்கள் அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து மறுபடியும் ரிவ்யூ போயிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து சிடிடி ட்ரிபுனல்ல போய் அவங்க இது பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால முதல்ல மன்மோகன் சிங் சொல்லி இவங்க கேட்டாங்க அப்படிங்கறது தவறான செய்தி. எந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் சரி கேட்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னா 15,000 கியூசெக்ஸ் திறந்து விடணும் டெய்லி அடுத்த 15 நாளைக்குன்னு சொல்லி சொன்னிச்சு. முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க கர்நாடகா. சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு தூரம் கண்டிச்சிருக்கு, எவ்வளவோ கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. நீ செஞ்சே ஆகணும்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு. எதையுமே கர்நாடகா செய்ய மாட்டாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் முடிந்த பிறகுதான் ரொம்ப போராடி கடைசியா திரும்ப நம்ம ஷேர் குறைஞ்சு ஒரு இறுதி தீர்ப்பு வந்திருக்கு. அந்த இறுதி தீர்ப்பு வந்த பிறகு நமக்கான ஒரு வாரியம் இருக்கு. அதுல போய் நம்ம அதுல ஸ்ட்ராங்கா முறையிடுற மாசம் கூட்டம் நடக்குது. 2 கூட்டம் நடந்துருச்சு இவர்கள் தலைமையில ஆட்சி வந்த பிறகு. நீங்க வந்து ஜூலை மாதத்திற்கு 2க்கும் தேவை சேர்த்து 40 டிஎம்சி தண்ணீர் திறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை டிஎம்சி திறந்தாங்க? 40 டிஎம்சில எத்தனை டிஎம்சி திறந்தாங்க? அது திறக்கல இல்ல. அப்ப திறக்கலங்கும் போது நீங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை நீங்க ஆனர் பண்ண மாட்டீங்க, உச்சநீதிமன்றத்தோட ஆணையை நீங்க மதிக்க மாட்டீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு மறுபடியும் போவீங்களா? இல்ல எங்களோட முதலமைச்சர் போய் நேரடியாக பேசிடுவாரு. இப்ப ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், முதலமைச்சர் போகட்டும், ஓகே, அவரோட போகலன்னு யார் சொன்னா? உச்சநீதிமன்ற வேலையும் பார்ப்பாங்க, மேலாண்மை வாரியத்துக்கும் போவாங்க. எப்ப போவாங்க? நான் கேக்குறதுங்க, 2 மாசம் ஆச்சுங்க. ஜூன் ஜூலை இப்ப குருவை போயிருச்சுங்க. குருவை 21ஆம் தேதி போயிருக்காங்க, 29ஆம் தேதி தேதி குறிப்பிட்டிருக்காங்க, 29ஆம் தேதி போவாங்க. அடுத்த சம்பாவது இருக்குமா இருக்காதாங்கிறதான கேள்வியா இருக்கிறது. அப்போ அதற்கு நம்ம சட்ட போராட்டத்தை இன்னும் தீவிரமாக செய்யணும். இப்ப நீங்க இந்த பக்கம் நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற விவசாயிகளை வீட்டு காவல் வைக்கிறது, அரெஸ்ட் பண்றது எதுக்காக பண்றீங்க? நீங்க ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிர்ப்புன்னு சொல்லி சொல்லுவீங்க, ஆனா நீட்டுக்கான ஆதரவா போராட விட மாட்டீங்க. விவசாயிகளுக்காக ஆதரவான கட்சின்னு சொல்லி சொல்லுவீங்க, ஆனா விவசாயிகளை வீட்டுக்கு காவல் வைக்கிறீங்க. விவசாயிகள் போராட வேண்டிய போனீங்க. கர்நாடகால விவசாயிகள் போராடுறாங்க, நீங்க இங்க வந்து தண்ணீர் திறந்து விட கூடாது, உச்சநீதிமன்றம் சொன்னதையோ இல்ல நடுவர் நீதிமன்றம் சொல்றதையோ ஆணையம் சொல்றதை கேட்க கூடாதுன்னு அங்க இருக்கிற அமைப்புகள் போராடுறாங்க. அதற்கு அவருக்கு அனுமதி கிடைக்குது. நம்மளோட உரிமையை பெறுவதற்கு இங்க விவசாயிகள் போராட்டம் அவங்களுக்கு கைது. இது என்ன விதமான நிலைப்பாடு? இது எதுக்காக நம்ம பண்றோம்? அப்ப என்ன காப்பாற்ற விரும்புறோம்? கவர்னன்ஸ் காப்பாற்ற விரும்புறோம் நம்ம. அப்ப அதற்கு நீங்க விவசாயிகள் போராட்டம் நம்ம எல்லா அமைப்புகளும் சேர்ந்து போராட்டம். இன்னொன்னு, நீ கட்சிகளை கூட விட்டுருக்க, விஜய் அவர்களுக்கு திமுக தப்பா சொல்லுவாங்க, அன்புமணி தப்பா சொல்லுவாங்க, தப்பா சொல்ல போறாங்க. விவசாய அமைப்போட குரலாவது நீங்க கேட்கறீங்களா? விவசாய அமைப்புகள் சொல்றாங்க போகாதீங்க, நீங்க போறதுனால பிரயோஜனம் இல்ல, போகாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி ஒண்ணு கூட்டணும்னு நினைக்கிறீங்களா? அனைத்து கட்சி கூட்டம் போடுவதனால என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்படும்? அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் இல்லைங்க, அனைத்து கட்சி கூட்டம் மட்டும் இல்லைங்க, அனைத்து கட்சி கூட்டம் அந்த விவசாய அமைப்புகளையும் சேர்த்து அந்த பிரதிநிதிகளையும் கருத்துக்கள் கேளுங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும்ல. ஒவ்வொரு முறையும் அரசாங்கங்கள், இப்ப கலைஞர் போராட்டாரு, எம்ஜிஆர் போராட்டாருன்னா அந்தந்த நேரத்தில் இருந்த விவசாய அமைப்புகளும் சேர்ந்து போராடினார்கள். அவங்களும் வந்து ஏன்னா அவங்க தான் கடைசியில பாதிக்கப்பட்டது, அவங்க கடுமையா பாதிக்கப்பட்டது. அப்ப அந்த பிரதிநிதிகள் ஏன் போக கூடாதுன்னு சொல்றாங்கிற குரலை கேட்காம நீங்க அவங்களை வீட்டுக்கு ஆள் வைங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சொல்ல விதமான நிலைப்பாடு. புரியுது சார். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். சார், புகழேந்தி சார் இணைப்பில் இருக்கிறீங்க. இப்போ சைதை சாதிக் அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து வரலாறு படிக்கணும், அவர் வந்து தவறாக வரலாறை சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிறாரு. சட்டத்துறை அமைச்சர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அவர் போய் ஒழுங்காக வந்து லாலாம் படித்து பார்க்க சொல்லுங்கள், அவருக்கு என்ன லா தெரியும், அவர் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கிறாரு. திமுக வைக்காத வாதமா, உமாபதிங்கிற வழக்கறிஞரை வந்து அன்றைக்கு பாராட்டினார், ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து மாற்றி பேசுகிறாரு அப்படின்லாம் சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அப்ப காவிரி விவகாரத்தை தாவேக்காவும் அரசியலாக்குதா அப்படின்ற கேள்வி வருது. திமுகவுடைய குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்கு. இல்ல, அன்பு சகோதரர் இதயத்துல்லாவும் சில வரலாறுகளை எல்லாம் சொன்னார்கள். நான் அன்பு சகோதரர் என்னோட சின்னவர் தான் வயசுல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சையத் அவர்கள் ரொம்ப கூடாது, ஏன் வந்து அதுல நடுவுல லாட்ரின்னு கொண்டு வரீங்க? அவர் தொழிலா இருந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம் யாராவது. ஆனால் லாட்ரி விற்கிறது தான் இவருக்கு கரெக்டு, இவருக்கு புராணம் தெரியாது, ஹிஸ்டரி தெரியாது, சரித்திரம் தெரியாது. இப்படி தூற்றுவதனுடைய காரணமே எனக்கு புரியல. அதுவும் நமக்கு
ஒரு வீக்னஸ் ஒரே குறுக்கீடு அண்ணன் புகழேந்தி, ஒரே குறுக்கீடு. பேரறிஞர் அண்ணா தான் லாட்டரியை கொண்டு வந்ததையும் நம்ம நினைவுபடுத்தணும் திமுக காரங்களுக்கு. இல்ல விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்குன்னு சொன்ன லாட்டரி இது. இந்த லாட்டரி ஒட்டுமொத்தமா ஒரே வீட்டுக்கு. பேச்சு எப்படினாலும் பேசலாம். இந்த லாட்டரி அதை பத்தி டாபிக் இல்ல, வேணாம், நம்ம காவிரிக்கு வந்துருவோம். வேணாம் சார், வேணாம். இல்ல இப்ப நமக்கு வந்து லாட்டரி கொண்டு வரது இல்லைன்னா அதுல யாருக்கும் இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, வேணாம் சார், லாட்டரி விட்டுறலாம். நீங்க அவர் சொன்னாரு, அது நீங்க பதில் சொல்லிட்டீங்க. காவிரிக்கு வந்துடலாம் சார், ப்ளீஸ். மக்கள் நலன் கருதி இல்ல, அவர் விஷயம் தெரியாம சொன்னாருன்றத இல்ல அதுக்காக சொன்னாரு. இல்ல அவர் சார் ஒரு மினிஸ்டர் சார், ஆனரபிள் மினிஸ்டர். அவர் சொல்லும்போது அந்த கருத்துக்களை நீங்க எதிர்ப்பதற்கு சையத்துக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா அதே நேரத்தில் அவரை பர்சனலா கேரக்டர் அசாசினேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் முன்னாள் முதலமைச்சர் தளபதியை ஒரு மேடையில் ஒருமையில பேசுகிற பொழுது இந்த அறிவுரை நீங்கள் ஆதவர்ஜனா சொல்லியிருக்கலாம். சரி, ஓகே சார், அது அரசியல் மேடை. ஒரு முதலமைச்சரை பார்த்து ஆதவர்ஜனா பேசிய காவிரி இன்னைக்கு இருக்கு. இப்ப எந்த அமைச்சருக்கு வேணாலும் நான் சொல்லிடுறேன், எல்லா அமைச்சருக்கும் எக்ஸ்பெக்ட் கொடுக்கணும் என்பது அடிப்படையா தெரியும். ஆனால் ஆதவர்ஜனா போன்றவர்களாம் தான் நினைத்த நேரத்தில் நினைத்த கருத்தை மேடையில வீசிய ஆதவர்ஜனாவுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து இப்படிதான் பதில் வரும். ஒரு முட்டாள் முதலமைச்சர் பேசுகிற பொழுது இந்த அறிவுரை நீங்க அவருக்கு சொல்லலையே. எலும்பு உடிச்சிருவோம் தமிழ் பண்பாடா இலக்கியமா? எலும்பு ஒடிச்சிருன்னு ஒருத்தர் ஜெயில இருக்காரு. மூடிட்டு தான் பேசணும்னு சொன்னது சட்டசபையோட இப்ப என்னன்னா திமுக தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா தாவேகா மேல சொல்றாங்க. தாவேகா என்ன சொல்றாங்க, இல்ல முந்தைய திமுக அரசு தான் காரணம். இதே ஒவ்வொரு நாள் கட்சி மாறி இதுல தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நடக்குதோ. இப்ப கர்நாடகால என்ன பண்றாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆனா நாம அவங்களை குறை சொல்றோம், அவங்களை குறை சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் என்னுடைய அன்பு சகோதரர் சையத் கோபித்துக் கொள்ள மாட்டார். 1974 ரினியூவல் பண்ணாம விட்டாங்க ஒப்பந்தத்தை. இதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை கலைஞரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ரினியூவல் பண்ணல. அமராவதியும் ஆரங்கியும் அந்த அணைக்கட்டுகள் எப்பொழுது கட்டப்பட்டது என்பதை நீங்கள் தயவுசெய்து சரித்திரத்தை புரட்டி பாருங்கள். 78 வழக்கு விசாரணை வாபஸ் பெறப்பட்டது. இதெல்லாம் நான் ஹிஸ்டரியா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். போன வருஷம் நம்ம கேஸ் போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல. போன வருஷம் நம்ம கேஸ் போயிடுச்சு, கோர்ட்ல வந்து கேஸ் போச்சு. அது போன வருஷம் அந்த கேஸ் போச்சு, ஜெயிக்க முடியல. அதையும் நம்ம மனசுல கொள்ளணும். ஆகவே இந்த நேரத்துல திமுக என்ன செய்யணும், அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க கையில வச்சிருக்கீங்கல்ல, நேரா நாடாளுமன்றத்தில் இறங்கி ரகலை பண்ண வேண்டியது தானே. ஐயா அங்க அந்த அணையை கட்டக்கூடாது, பாதிப்பு ஏற்படும், தயவுசெய்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு. அந்த உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்களும் போராட்ட களமாக மாற்றி நாடாளுமன்றத்தை அதை கேட்க வேண்டும். அப்ப எல்லாரும் கேட்டா தானே அது கிடைக்கும். எல்லாரும் ஒன்று சேர்த்து போக வேண்டியதானே. ஆகவே இன்னொருவரை தாக்குவதை விட எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அம்மா, மறைச்சு பேசுறாங்க எல்லாரும். எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னன்னா மத்திய அரசு கெசட்ல யார் சார் கொண்டு வந்தா? நீங்க மனசாட்சி தொட்டு பேசணும் இல்ல சார். கெசட்ல கொண்டு வந்து ட்ரிபியூனல்ல இருக்கிறத நடைமுறைப்படுத்தணும்னு யார் சார் கொண்டு வந்தா? ஆகவே இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறுதேக்கி நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுடுத்து நிறைப்பு தோள்கள் எல்லாம் தஞ்சை மண்டலத்தினுடைய விவசாயிகளின் தோள்கள். அப்படிப்பட்ட விவசாயிகள் தஞ்சை மண்டலத்தை சார்ந்தவர்கள். சையத் அவர்கள் கேட்டது போல இங்கே ஒகேனக்கலிலே இருந்து ஆரம்பித்து அதற்கு முன்னாலே கிராமத்திலே ஆரம்பித்து அது படிப்படியாக தஞ்சை வடநாட்டை நோக்கி கரிகாலன் கட்டி வைத்து கல்லணையை தாண்டி போகிறது. விவசாய பெருங்குடிகளுக்கு அது கிடைக்கிறது. அங்க விளையிற நெல்ல சாப்பாடு எடுத்து இங்க சாப்பிடுறது இல்லையா, இந்த சாப்பாடு இந்த அரிசி அங்க வர்றது இல்லையா, இப்படித்தான் நாம் யோசனை செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பர்சனலா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாம ஒற்றுமையுடன் போராடுவோம். இந்த முதல்வர் தலைமையில் வெற்றி பெறுவோம். சைதி சாதிக் சார், இப்போ என்னன்னா திமுகவிடம் 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க, இன்னும் ராஜ்யசபா எம்பிக்கெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேசி நிறைய பில் கொடுத்து இல்லை அமைச்சர்களை நேரில் சந்தித்து அழுத்தம் கொடுத்து பண்ணியிருக்கலாமே. ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் பண்ணணும்னு கிடையாது. இல்லை, எனக்கு ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்குது. புகழேந்தன் ஒரு சீனியர் அரசியல்வாதி, இங்கே மட்டும் இல்லை கர்நாடகாவிலே பாலிடிக்ஸ் பண்ணவர், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பேர் சொல்லி அழைக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர். அவர் எப்படி இந்த கடந்த 10 நாள் செய்தி ஊடகங்களை அல்ல அச்சு ஊடகங்களை பார்க்காமல் போனார்னு தெரியல. கடந்த
10 நாளில் 3 முறை நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது. திமுக 26 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மேகதாது அணையை கட்டக்கூடாது, அனுமதி தரக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடைபெற்றிருக்கிறது, ஒரு போராட்டம் காவேரி பிரச்சனை நடந்திருக்கு. 2 இடத்துலையும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இன்னேத்தோ முந்தானத்து நான் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் சபாநாயகரை முற்றுகையிட்டிருக்கோம். தொடர்ந்து 5 நாளாக பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்படுகிறது. இது டெல்லியில் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்பது, ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த காரியத்தை நம்ம சாதிக்கணும்ன்ட்டு முன்னெடுக்க வேண்டியவர் யார்? அழைக்க வேண்டியவர் யார்? பொறுப்பு ஜவாப்தாரி யார்? பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நீங்களே மௌனமா இருக்கீங்களே, நீங்களே தூங்கிட்டு இருக்கிறீங்களே. நீங்க முதலமைச்சருடைய ரூம் மாத்துறத காட்டுற கவனத்தை காவேரி நீர் வாங்குறதுல காட்டல. இப்போ 2 விஷயம் இருக்கு, போட்டு குழப்பிக்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் மனு போட்டோம். நம்முடைய அண்ணன் பேசுறப்போது கூட அந்த அரசியல் ஆய்வு விமர்சகர் பேசுறப்போது சொன்னார், இங்க 2 விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஒன்று காவேரி நீரை பெறுவது, இன்னொன்று மேகதாது அணையை கட்டாமல் தடுப்பது. இந்த 2 விஷயம் சேர்ந்து தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். பேசுகிற மேகதாது அணை கொண்டு வந்து காவேரி நீரில் விட்டுறாங்க, காவேரி கொண்டு வந்து மேகதாது அணை இல்லை, அது வேற இது வேற. நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் இதுவரையில் அவருடைய இந்த காவேரி விவகாரத்தில், மேகதாது அணை விவகாரத்தில் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ட்வீட், ஒரு அறிக்கை இல்லை அவர் எடுத்த முன்னெடுப்பு, டெல்லி பயணம், உன் நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தார், காவேரி கண்காணிப்பு ஆணைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டார், நெருக்கடி போங்க, பிரவீன் காந்தி கூட்டு போங்க, எம்பி பதவி கொடுத்தீங்கல்ல, மாணிக் தாகூரை கூட்டு போங்க. தமிழ்நாடு அமைச்சர் போய் ஒன்றிய அமைச்சரை பார்த்தாரா? தமிழ்நாட்டு தேவையை கேட்டாரா? நெருக்கடி எடுத்து சொன்னாரா? ஏதாவது ஒண்ணு இல்ல. அவர் இன்னைக்கு ஸ்கூட்டி ஓட்டிட்டு போனாரா? அது ரீல்ஸா வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு நீர்வளத்துறை அமைச்சர் 14 மாவட்டம் வறண்டு போய் காஞ்சி போயிருக்கு. வயல்ல பார்க்க வேண்டிய தண்ணி விவசாயி ஈர துணியை வயிற்றுல போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசாமல் அவர் ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்தார் அமைச்சர், 2 வீலர்ல வந்தாரு. இது ஒரு செய்தியா? இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா அது? இந்த ஒரு ஸ்கூட்டில வந்தா பிரச்சனை இல்ல. நான் சொல்றது பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள். பொறுப்பு உங்களுடைய வேலையை, உங்களுடைய கடமைகளை எதிர்க்கட்சியின் மீது குற்றம் சாட்டாதீர்கள். நீங்க என்னைக்கு கூப்பிட்டீங்க, என்னைக்கு பேசுனீங்க, என்ன தேவை இருந்தது, என்ன ஆலோசனை பண்ணீங்க, இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த முன்னெடுப்பு என்ன? ஒன்றுமே இல்ல. ரொம்ப தெளிவுங்க. சுருக்கமா, இன்னைக்கு பேச்சுவார்த்தை என்பது அவசியம். ஒரு பேச்சுவார்த்தையில தான் பாரத போரே ஒரு முடிவுக்கு வந்தது. குந்திக்கும் நம்முடைய இவருக்கும் உள்ள பேச்சுவார்த்தையின் விளைவு தான், அதாவது கர்நாடக உள்ள பேச்சுவார்த்தை கிருஷ்ணன் ஏற்பாடு பண்ணார். அதனால் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதனால் பேச்சுவார்த்தை தவறல்ல. 2வது நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் நாம் நாளைக்கு என்ன நடக்குங்கிறதா முக்கியம். பலமுறை இந்த மாதிரி விஷயங்களில் கர்நாடக தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்கார்கள். நாம் இங்கே ப்ரொவோக்காக பேசுகிறதன் விளைவாக அந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்து விடக்கூடாது. இன்றைக்கி சமீபத்தில் ஒரு ப்ரொவோக்கான பேச்சில் ஒசூருக்கு பிறகு அங்கே போக முடியாத ஒரு சூழல். இதையெல்லாம் பார்த்து தான் நம்முடைய முதல்வருடைய இது என்னன்னு சொன்னால் பேசுவோங்கிற ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் திராவிடம்ங்கிற பேர் வச்சிருந்தா கர்நாடகம் திராவிடம் தான். நம்முடைய திமுக காரர்கள் போய் அவங்களும் தனியா பேசலாம். காங்கிரஸ்காரங்க பேசதானே, நாங்களும் பேசுவோம், நாங்க தான் பேசணும்னு சொல்லிட்டோமே. முதல்வர் அதுக்கு அதே மாதிரி ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். முதல்வர் விவசாயிகள் சர்வகட்சி தலைவர்கள் கூப்பிட்டு பேசலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிச்சயமாக பேசுவார். ஏற்கனவே கூட்டணி கட்சியில் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனால் நம்முடைய செய்கையால் நம்முடைய தமிழர்கள் இங்கே பாதிக்கக்கூடாது. அதே நேரம் முதல்வர் அவர்கள் போய் அவரால் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை நாம் வரவேற்போம். அவரை தடுக்க வேண்டியதில்லை. போராரா இல்லையாங்கிறது அவரும் முடிவெடுத்துக்கிறார். நிச்சயமா முதலமைச்சருடைய முடிவு என்பது நன்மையை கொடுக்க போகிறதா, முதலமைச்சர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கோர்ட் நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 விருந்தினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை மற்றொரு தலைப்பிலே கோர்ட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.